ஃப்ளையிங் எலிஃபண்ட். ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டோம் ரத்தன் டாட்டா இறந்துட்டாருன்ட்டு. மெனி பீப்புள்ஸோட இன்ஸ்பிரேஷன் அவரு. ஸோ வி மிஸ் யூ லாட். அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கட் பண்றீங்க. மௌன அஞ்சலி. ஆழ்ந்த இரங்கலுடன் ஃப்ளையிங் எலிஃபண்ட் டீம். டாடா தெரியுமா? ரத்தன் டாடா அவராலே இங்க ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண முடியல. Ending 68 years of government control, India's national carrier Air India has flown back into the Tata Sons fold. ரத்தன் டாட்டாவால உங்களுக்கு என்ன இது நல்லது நடந்தது? BSNL சிம் மாதிரி ஜூடியோ போட்டிருக்க அனைத்து ஆடைகளும் அவரால் உருவாக்கப்பட்டது தான். விளம்பரமே பண்ணாம ஒரு பிராண்டு ஆயிரக்கணக்கான கோடிகளில் பிசினஸ் பண்ணுறது, அதுவும் டாட்டா மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் ப்ரீமியமாக என்ன ஃபீல் பண்ண வைக்கிறேன். நானும் பணக்காரன் தான்டா, இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டிஷர்ட்டை நான் வாங்குறேன். ஆனால் அது அஃபோர்டபுள் காஸ்ட்ல எனக்கு இருக்கு. The greatest mistake we made was the salespeople in Tata Motors branded as the cheapest car rather than the most affordable car for the people. And people didn't want to be seen in the cheapest car. இன்னைக்கு எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா திருவான்மியூர் பீச். எஸ், எதுக்கு போறோம்னா அவன் சொல்லுவான். ஃபுட் பிளாக் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னாங்க. அங்க என்ன சாப்பிட போறோம்னா அவன் சொல்லுவான். அது அங்க போய் பாக்குறோம் எந்த கடையில நல்லா இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்க போய் சொல்றோம். எனக்கே தெரியல அங்க என்ன இருக்குன்ட்டு. நல்ல ஃபுட் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். அந்த மேகிலே தெரிஞ்சிருக்கும் நல்ல ஃபுட் தான். மேகிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல மேகியோட ரிட்டர்ன் ஆகிறேன். என் தங்கச்சி சொல்லி கொடுத்துருக்கா. போடாதீங்க. பட்டுக்கோட்டை அம்மாளு பாத்து புட்டான அம்மாளு கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னாலங்கால வாரிட்டா. கலண்டு ஏன் மாறு விஷயத்துல இருக்க? சுடுது குளிருது கலண்டா. லக்ஷ்மி செராமிக்ஸ் வந்து டைல்ஸ் வாங்குங்கன்ற மாதிரி இருக்கு. சத்தியமா அப்படிதான் இருக்கு. நான் ஏன் இந்த சைடு வரவே இல்லை? கோபால் வேர்க்கடலை சாப்பிடுவோம். வேர்க்கடலை சாப்பிடுவோமாடா? வேணாம் சின்னதுல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம அங்கிருந்து போலாம். சரி ரைட். வேர்க்கடலை திங்க கொடுத்து வைக்கிறோம். சோளபுரி சாப்பிடுவோமா? அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் எங்க? அங்க அப்புறம் போயிட்டு எதுவும் சாப்பிடாம போயிட்டோம்னா A few inches later. பாத்தியா இல்லையா கோபால்? என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி வாங்கி வரீங்களா? பீச்ல வெயிட் பண்றேன். வாங்கி வரீங்களா? என்னடா இப்ப கோபால் வேணுமா? கேமராமேனுக்கு வந்த சாபம் எதுவுமே சாப்பிட முடியாது. தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டீர்கள். பை கருணாநிதி. இவன் அந்த பைக் வீடியோ போட்டோம்ல அவனை பத்தி அப்பவே இவனை பிடிச்சிருக்கணும். போலீஸ்ல பிடிச்சி 2 தட்டு இருந்தா இந்த அளவுக்குலாம் பேச வந்திருக்க மாட்டேன். அவனுக்கு பண்றது மட்டும் ரோட்ல குண்டு மூலியமா இருக்கு. அது நான் இவனுக்கு ஹெல்மெட் போட்டு முடிஞ்சா தப்பிச்சுக்கோப்பா ரோட்ல அப்படின்னு விடுவானுங்க. ரோட ஒழுங்கா போட சொல்லுங்க. நான் என் வீட்டு வாசலுக்கு ஹெல்மெட் போட்டு போறேன். எனக்கு ரோடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ரோடு நல்லா இல்லைன்றனால தானே ஹெல்மெட் போட சொல்றாங்க. எங்கேயாவது வேகமா போய் இடிச்சிருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. அப்ப ரோட் டாக்ஸ்க்கு எல்லாம் ஒருத்தனும் ஒரு வருஷத்துக்கு சராசரி 40,000 வண்டி சேல் பண்ணிருக்காங்க. 2 வீலர் மட்டுமே. அது ரோட் டாக்ஸ்ல எங்க? ஆனா ரோடும் சரியில்லைல்ல. ரோடும் அரசாங்கம் பண்ணணும், கரெக்டா பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்க எதுக்கு பிடிக்கிறாங்க தெரியல. ஆக்சுவலி நம்ம எல்லாம் பேப்பர் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்லிடுறாங்க. லைக் ஹார்ன் சரியில்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் பாப்போம். கிரேசி கிச்சன் வெஜ்ல சொல்லுவோம். உனக்கு என்ன? ப்ளீஸ் இக்னோர் த வெஜ். புல்லு மட்டும் சாப்பிட்ட கோழியோட
நம்ம மைனஸ் கேட்டால் எக்ஸ்ட்ரா தராங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கலான்னு பார்த்தேன். அது முன்னாடி போய் கேட்டேன். சாப்பிடும்போது எதுக்காகவும் நமக்காக சாப்பாடு வெயிட் பண்ணக்கூடாது. என்ன நான் சொல்றது, திருவாமியூர் பீச் வந்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கிரேசி கிச்சன் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. பீச் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வரும். உங்களுக்கு வந்து கடையோட கார்டு, மெனு கார்டு நாங்கள் சைடில் ஆட் பண்ணுறோம், என்னென்ன ப்ரைஸ் எல்லாத்தையும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வருது. அது என்னன்னா, நான் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. நண்பர்கள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேனல் 2 சேனல்ல முக்காவாசி டாப் ரேட்டிங் இருக்க பெரிய சேனல்ஸ் எல்லாமே அந்த ஆப்புக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அது என்னடா ஃப்ரெண்ட் ஆப்? அக்கா, இது எல்லாரும் எனக்கு கூடிய ஒரு அருமையான ஆப். இதை நீங்களும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இது 3-4 ஸ்டெப்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நாங்க எப்படி நம்புறது? அக்கா, இது டோட்டலி சேஃப் தான்க்கா. இல்ல ஸ்கேமோ ஃபேக் ஐடிலாம் வச்சு ஏமாத்த முடியாது. எல்லா ப்ரொஃபைல்ஸுமே வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு. நிஜமாவா? பட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கம் பேசுகிற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு இது பிஸ்னஸ் ஒர்க்கர்ஸ் மாதிரி. இது எல்லாமே பசங்க நம்ம கால் பண்ணோன்னா 20 நிமிஷம் நம்ம ஃப்ரீ டாக் பேசிக்கலாம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அந்த பக்கம் பேசுகிறவங்களுக்குலாம் நம்ம ஃபோன்லேருந்து ஒரு ரோஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ரோஸுமே 5 ரூபா 2 ரூபா மாதிரி. அதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. ஆடியோ கால் மட்டும் இல்லை, வீடியோ காலுமே இருக்குது. இதுலேயே பொம்பளை வாய்ஸ் பேச தெரிஞ்சிட்டாலே போதும். வெறும் ஆடியோ கால் மூலமாகவே ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா 3 ரூபா பேசிடுறாங்க. பேசிக்கலாக நான் சொல்கிற விஷயம் இதுதான். 6000 போட்டு ஒரே நாளில் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. அவங்க யாரோ பெரிய ஆளுங்க அதெல்லாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் பையன், நமக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஃபோன்லேயே பேசி 6000 தீர்த்துருக்கானுங்க. வீடியோ காலுக்கு ஆடியோ கால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதிலே ஆர்ஜே அப்படின்ற விஷயமும் இருக்குது. 2 மணி நேரம் பசங்க தொடர்ந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸு, இன்னும் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. இது எப்பேற்பட்ட விஷயம்னா, வாட்ஸ்அப்பில் வரும் பார்த்தீங்களா, ஃபோட்டோ வேணுமா, முதுகு தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோக்கு 10 ரூபா, முன்னாடி இருக்க மாதிரி ஃபோட்டோ வேணும் 20 ரூபா, அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயம் தான் இது. அதாவது அந்த ஆப்பில் என்ன வருதுன்னா, அந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி போனதுக்கப்புறம் அபியூசிவ் டாக்ஸ், அஃபென்ஸ் டாக்ஸ், இந்த மாதிரி எதுவும் பேசினாலே உங்கள் இதை நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு வருது. ஆனால் அந்த அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பேசவும் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்காவும் பேசவும் செய்கிறாங்க. ஸோ உஷாராக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே போய் ஏமாந்துடாதீங்க. அதை பற்றி இன்னும் முழு வீடியோவை நான் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். பெரிய சேனல்ஸ்லேயே தெரியாமல் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறது தெரில. கொஞ்சம் உஷாராக இருங்க, பசங்க உஷாராக இருந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எப்படா அந்த நம்ம சேனல் பேரை இறக்கலானே கோபால கிருஷ்ணரா, யாருன்னா அது?